أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين صلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم والذين يرمون المحصنات ثم لم يأتوا بأربعة شهداء فاجلدوهم 80 جلدة ولا تقبلوا لهم شهادة أبدا وأولئك هم الفاسقون إلا الذين تابوا من بعد ذلك وأصلحوا فإن الله غفور رحيم. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்தவனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உலமாக்களே, வெளியிலிருந்து இந்த உரையை செய்மடுக்கக்கூடிய அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, ஒவ்வொருவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்க தொடர்ச்சியாக அல் குர்ஆன் விளக்க வகுப்புல 24வது அத்தியாயம் சூரா அன்-நூர் இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து பார்த்து வருகிறோம். இதுல மனிதன் கௌரவத்தை காப்பாற்றுறதுக்குரிய வழிகளைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்துல முழுக்க முழுக்க சொல்லித் தருகிறார். மனிதன் மானம், மரியாதை, கண்ணியம் அது போனால் தலை குனிந்து கொண்டுதான் வாழும். ஒரு மனிதன் கண்ணியம் பாதுகாக்கப்படும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்துல சமூக சீர்கேடுகள் ஆகவே ஒரு மோசமான சீர்கேடு தான் விபச்சாரம் என்றது. விபச்சாரம் எவ்வளவு ஆபத்தானது, ஒரு மனிதனை அல்லாஹ்விலிருந்து அவனை தூரமாக்குறது மட்டுமல்ல, மறுமையில பயங்கரமான தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் விபச்சாரம். இஸ்லாமிய ஆட்சி ஒன்று உலகத்துல இருக்கிற நேரத்துல இந்த விபச்சாரத்தை கொடுக்கிற தண்டனை பயங்கரமானது. அதுல விபச்சாரம் செய்யறவங்க 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால விபச்சாரம் செஞ்சார்கள். திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால விபச்சாரம் செஞ்சவர்களுக்கு இஸ்லாமிய அரசு 100 கசையடி அடிக்கும். 100 கசையடியோட சேர்த்து 1 வருடம் நாடு கடத்தினதும் இருக்குது. அப்படி என்ன, ஒரு நாடு கடத்தின ஜெயில கூட அடைக்கிறது இஸ்லாமிய அரசு. அந்த 100 கசையடியை அடிக்க கொள்ள அவங்களுக்கு யாருக்கும் கருணை காட்டக்கூடாது. அட்டிக்கோணும் துடிக்க துடிக்க அந்த அதாபு கொடுக்கிற நேரத்துல வல்யஷஹத் அதாபஹுமா தாயிஃபத்து மினல் முஃமினீன், மூமின்கள் ஒரு ஷாரார் அந்த இடத்துல சமூகம் அளிக்கணும். அப்ப ராசியமா அல்ல, இது இஸ்லாமிய அரசு இந்த தண்டனை கொடுக்கக்குள்ள பப்ளிக்கா தான் இது கொடுக்கும். அப்ப மூமின்கள் ஒரு ஷாரார் அந்த இடத்துல கலந்து கொள்வாங்க. ஏன் இப்படி குற்றவியல் தண்டனை அல்லாஹ் கடினப்படுத்தி இருக்கிறார் என்றால், இது மாதிரியான அசூசியான காரியங்கள் உலகத்துல நடக்கப்படாது என்றதுக்காகத்தான். இது போக திருமணம் முடிச்சதுக்கு பிறகு, கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு ஒருத்தர் விபச்சாரம் செய்வனாக இருந்தால்
100 கசையடியால் அல்ல, அவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும். கொலைக்கு கொலை என்ற மாதிரியான தண்டனை தான் திருமணம் முடிச்சதுக்கு பிறகு விபச்சாரம் செஞ்சால் அவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும். ஆம்பளுக்கும் பொம்பளுக்கும் அல்லாட சட்டமா இருக்கு. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பல பேருக்கு அந்த மரண தண்டனை, அரபுல சொல்ற ரஜ்மன்னு சொல்லி மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஏன் இப்படி சட்டத்தை கடினப்படுத்திக்கிறா? உலகத்துல நிம்மதியான ஒழுங்கான வாழ்க்கை உலகத்துல அமையணும் என்றதுக்காகத்தான். கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால் விபச்சாரம் செய்யறா, அவன் மனைவிக்கு அவன் துரோகம் செய்கிறான். கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால் அவன் விபச்சாரம் செய்ய கொள்ள அவன் மானம் போனால் புள்ளகளோட வாழ்க்கை பாதிக்கும். புள்ளகளுக்கு கல்யாணங்கள் பேசக்கொள்ள வாப்பசார் இல்ல, உம்மை மோசம், உம்மசார் இல்ல. இதனால அந்த புள்ளோட கௌரவம், கண்ணியம் இப்படி நிறைய உலகத்துல பார்க்கலாம். அதனாலதான் அல்லாஹு தஆலா இந்த கௌரவமான முறையைத்தான் பாதுகாக்கிறதுக்கு இப்படி ஒரு சட்டத்திட்டத்தை போட்டு வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நாங்க சென்ற பாடத்தில் நிறைய பார்த்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலாஸத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமah. நாளை மறுமை நாள்ல 3 பேரோட அல்லாஹ் பேச மாட்டார். அவங்கள ஏறிட்டு பார்க்கவும் மாட்டான், அவங்கள தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவங்களுக்கு நொம்பலமான வேதனை இருக்குது என்று 4 சப்ஜெக்ட் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒன்று அல்லாஹ் பேச மாட்டான். அல்லாஹ் பேச மாட்டான் என்றால் நினைச்சு பாருங்க, ரப்புல் ஆலமீன் பேச மாட்டான், அல்லாஹ் கோவிச்சு கொள்ளணும். அப்ப அவனுக்கு மன்னிப்பு கிடைக்காது. அல்லாஹ் அவனை பார்க்கவும் மாட்டான், அவனோட சைடே அல்லாஹ் பார்க்க மாட்டான், அவனை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். 4வது அவனுக்கு நொம்பலமான வேதனை இருக்கு. இந்த 3 பேரை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால் ஷைகுன் ஜானின், திருமணம் முடிச்சதுக்கு பிறகு விபச்சாரம். கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பெரும் பாவங்கள் அல்லாஹ்வுக்கு வெறுப்பான பாவம் எதுன்னு கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த துஉ லில்லாஹி நித்தன் வஹுவ ஹலகக். அல்லாஹ் உன்னை படைச்சிருக்கும் போது, உனக்கு உணவளிக்கும் போது, உன்னை பராமரிக்கும் போது, உன்னை பாதுகாக்கும் போது, முழு உண்மையாக ரப்பு தான் எல்லாத்தையும் செய்யும் போது குறைங்க குறைங்க. உன்னை அல்லாஹ் படைச்சு எல்லாம் செஞ்சிருக்கும் போது நீ அல்லாஹ்க்கு இணை வைப்பது தான் ஆகப்பெரிய பாவம் என்ன சொல்ல. முதலாவது பெரும் பாவம் அல்லாஹ்க்கு ஷிர்க் வைக்கிறது. அதுக்கு பிறகு சஹாபாக்கள் கேட்டாங்க, சும்ம மாதா யா ரசூலல்லாஹ், அதுக்கு பிறகு என்ன யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த குத்துல வலதக்க ஹஷியத ஐ யத்அம மஅக. உனக்கு கிடைச்ச உன்ன புள்ளைய நீ வறுமைக்கு பயந்து நீ அந்த புள்ளைய வளர்க்கவாகும், செலவழிக்கவாகும், உன்னோட சேர்ந்து சாப்பிட கொடுக்கவாகும், எல்லாம் பெரிய பெரிய செலவாகும். அதனால நீ வறுமை அஞ்சி நீ செலவழிக்கணும் என்ற கஞ்சத்தனத்தில் உன்ன கிடைச்ச புள்ளைய உன்ன கையால கொல்றது நாங்க சொல்லாது. சில நேரத்தை ஸ்கை பண்ணி பாக்குறது, பொம்புல புள்ள மாதிரி இருக்குது, அதனால ஒரு புள்ளைய கலக்கிறதுக்கு ட்ரை பண்றது. சில நேரத்துல நீங்க பார்க்கலாம், டாக்டர்மார் சொல்லுவாங்க கருணை கொலை என்று சொல்லுவாங்க. கருணை கொலை எல்லாம் செய்யலாது இஸ்லாத்துல. சில புள்ளைகளை பார்த்தால் சின்ன முளை மாதிரி, டிசேபிள் மாதிரியான அங்கவீனமான விஷயத்த தேவையுடைய பிள்ளையாக மாறும். அதனால நீங்க புள்ள பெறறதுக்கு முன்னால இப்படித்தான் புள்ளைகள் பெறலாம், அதனால நீங்க புள்ளைய கொண்டுட்டா நல்லா இருக்கும் என்று அவன் ஊசடிச்சு வேற என்ன சரி செஞ்சு அந்த பௌத்திலேயே அந்த புள்ளைய கொல்ல பாக்குறது. நல்லா விளைவிக்க கொண்ட 4 மாசமானால், தாயிட கருவறையில 4 மாசமானால் உயிர் கொடுக்கப்படுகிறது. உயிர் கொடுக்கப்பட்டால் புள்ளை பெத்தா உண்மை மௌத்தாகும் என்று இருந்தாலும் புள்ளை கொள்ளல. நல்லா யோசிச்சு இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், கருவறையில கொலை செய்யறது அல்லாஹ் அல் குர்ஆன்ல மறுமையில வைதல் மௌஊதத்து சுயிலத் பிஐயி தன்பின் குத்திலத் எல்லாம் இந்த சப்ஜெக்டோட வருகிறதா. சில நேரத்துல தகாத உறவுல அவன் ஈடுபட்டதே தகாத உறவு, புள்ளைக்கு நின்று கடைசியில கொல்றான். டபுள் பாவத்தை செய்யறவன். கண்ணியமான பெருமக்களே, அந்த பாவங்களோட லிஸ்ட்ல 2வது புள்ளைய தான் கொல்றது. சும்மா புள்ளைய கலக்கலாது. 4 மாசத்துக்கு முன்னால ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பிக்கையான ஒரு டாக்டரோட அட்வைஸ் வருது, இப்படித்தான் உமக்கு ஆபத்து, இப்படி எல்லாம் இருந்தால் அந்த உயிர் கொடுக்கப்படுறதுக்கு முன்னால் உள்ள தீர்மானம் என்பது வேறு,
புள்ளைக்கு ரூஹு கொடுக்கப்பட்டால் அதுக்கு பின்னால சராசரி ஒரு மனுஷனா மாறுற புள்ளைய பத்தா உம்ம மௌத்தாகும் இருந்தாலும் புள்ளைய கொள்ளல. இன்னைக்கு சர்வ சாதாரணமாக ஒரு புள்ள கிடைச்சி இந்த புள்ள அப்படியே ஒரு வருஷம் தான் புள்ள பெத்து அதுக்கு பின்னால திடீரென நின்ற உடனே அதுக்கப்புறம் கலக்கிறது. பாவம் தானே, புள்ளை படிப்பிக்கணும் தானே. கெப்புகள் இருந்தா தான் கொஞ்சம் புள்ள நல்லா தரமா வளர்க்கலும் படிப்பிக்கலும். இந்த பொய்ச்சாட்டலும் அல்லாவோட விளையாடலாம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாவோட விளையாடக்கூடாது யாரும். பயங்கரமானது. அல்லாஹ் வறுமையை கொண்டு தீர்த்துவார். கண்ணியமான சகோதரர்களே, உயிர்களை கொலை செய்யறது ஆபத்தானது. அதுல தண்டை புள்ளைய தானே கொலை செய்யறது. இந்த லிஸ்ட்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட்க்கு ஷிர்க் வைக்கிறது, இரண்டாவது ஓண்ட புள்ளைய நீ கொலை செய்யறது, மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அன்துசானிய ஹலீலத ஜாரிக, ஒரு அண்டை வீட்டுக்காரன் பொஞ்சாதியோ அண்டை வீட்டுக்காரன் பொஞ்சாதியோட நீ விபச்சாரம் செய்யறது. சொற்பிரயோகம் சரியான டிஃபரண்ட். இது அரபால நாங்க பேசக்கொள்ள உள்ள சொற்பிரயோகம் சரி வித்தியாசம். சொல்லலாம் அன்துசானிய ஹலீலத ஜாரிக, உன் அண்டை வீட்டுக்காரன் மனைவியோடு விபச்சாரம் செய்யுது. அண்டை வீட்டுக்காரனுக்கு சேர துரோகம் அது. அன்துசானிய ஜானா யுசானி என்று அந்த சொற்பிரயோகத்தை பயன்படுத்தினால் இவரும் விரும்பி அவரும் விரும்பித்தான் செய்ய, பலவந்தமாக அல்ல. ஆனா அவளை விருப்பத்துக்குள்ளாக இவர் ஆக்குற விருப்பத்துக்குள்ளாளவளாக ஆக்கி லேசில்ல சகோதரர்களே. அன்துசானிய ஹலீலத ஜாரிக, சாதாரணமான விபச்சாரம் செய்யறதை விட கடினமான குற்றம் தண்ட அண்டை வீட்டுக்காரனுடைய எல்லாம் பார்க்கக்குள்ள மைனிமாறு இந்த மாதிரி குடும்பத்தில் நெருக்கமானவங்க அல்லாஹ் காப்பாத்தோட மகரத்தை தாண்டி போனால் அல்லாஹ் தடுத்தது வரக்குள்ள திருமணம் முடிக்கிறதுக்கு ஹராமாக்கப்பட்டோட விபச்சாரம் தேசிய சகோதரர்களே மிக ஆபத்தானது. அதனாலதான் இதெல்லாத்துக்கும் கடினமான குற்றவியல் தண்டனை இஸ்லாம் வைத்திருக்கு. இதெல்லாம் நாங்க சென்ற வாரம் பார்த்தோம். இதை தாண்டி இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது. இப்ப விபச்சாரம் செஞ்சதாக குற்றவாளி ஆனாத்தான் கஷேரி. ஒன்னும் அந்த விபச்சாரம் செஞ்சவர் தானாக ஒத்துக்கொள்ளணும், நான் விபச்சாரம் செஞ்சுட்டு எனக்கு தண்டனை தான் கண்டு. சாபாக்கள காலத்துல நபியோட காலத்துல சில பேர் வந்து கேட்டாங்க, யார சொல்ல எனக்கு தண்டனை தான் கண்டு. அந்த வயிற்றுல பிள்ளையை சுமந்து வந்த பொம்பளை கேட்ட மாதிரி. என்ன உலகத்துல கொடுக்கிற தண்டனை அது சாதாரணமானது, ஆகிரத்துல தண்டனை ஆபத்தானது என்று நல்லா நம்பிக்கை கொண்டதுனாலதான் உலகத்திலேயே எனக்கு தண்டனை தாங்க யார சொல்லணும் அப்படி கேட்டாங்க. இல்ல நீ அப்படி செஞ்சிருக்க மாட்டாய் யார சொல்லலாம், வயிற்றுல பிள்ளையை சுமந்து வந்திருக்கிறார் துடிச்சு துடிச்சு கேட்டாங்க. அதே மாதிரி மாயிஸ் என்ற ஒரு மனிதர் அப்படி செஞ்சுட்டு வந்து அல்லாட நபி என்ன துப்புரவாக்குங்க. இல்ல நீ அப்படி செஞ்சிருக்க மாட்டாய், அல்லாட நபியே என்ன தண்டிங்க யார சொல்லலாம், எனக்கு மரண தண்டனை வாங்க தந்தால் அது தௌபாவாக அமையும், தாங்க யார சொல்லலாம். அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இவர் இப்படியே கேட்டுட்டு இருக்கிறாரு, அவன்கிட்ட ஊர்வாசிட்டு கேட்டாங்க யாரும், இவருக்கு என்ன பைத்தியமா இவருக்கு? இல்ல யார சொல்லலாம், பேசுறது தெளிவா தான் பேசுறாரு, பைத்தியம் இல்ல. அப்படியா? அவரே ஒத்துக்கொள்றாரு. ரசூலுல்லாஹ் அவரை மரண தண்டனை கொடுக்க சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இன்னும் சில பேரு அவங்க ஒத்துக்கொள்ளாம இருக்கிற நேரத்துல வேற ஆட்கள் கண்டிருப்பாங்க. அப்ப கண்டவங்க ஒருவர் கண்டத்துக்கு மரண தண்டனை கொடுக்க இயலாது. அவராக ஒத்துக்கொள்ளல, மற்றவங்க கண்டதாக சொல்றாங்க. கண்டதையும் சும்மா விபச்சார குற்றச்சாட்டுக்கு செல்றதுக்கு நிரூபிக்கப்படணும், சரியாக அந்த உறவு கொள்றதை காணணும். அந்த உறவு கொள்றதை காண்றதுல 4 பேர் சாக்கி சொல்லணும். 4 பேர், சும்மா 2 பேர் சொல்றதுக்கு இயலாது. 4 பேர் சாக்கி சொல்ற நேரத்துலதான் அவருக்கு தண்டனை கொடுக்கப்படும். ஒருத்தர் தான் கண்டாரு, அப்படி கண்டதாக வந்து சொல்லி 4 பேர் இல்ல அப்படி என்றால் அவருக்கு படுதூறு குற்றத்தின் அடிப்படையில் அவருக்கு 80 கஷாயம் அடிக்கப்படும். இந்த சப்ஜெக்ட்ல இப்ப அல்லாஹ் பேசுற ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் அதுதான் கணவன் மனைவியாக இருக்கிற இந்த தகராறுல சில நேரத்துல ஒருத்தனுக்கு தன்னை மனைவி பிடிக்கல, அவன் தன்னை மனைவிய தட்டோணும்ன்றதுக்காக தலாக் சொல்லணும்ன்றதுக்காக சில நேரத்துல மனைவிய படுதூறு சொல்லுவான், என்ன கொஞ்சம் அது இப்படி இப்படி தொடர்பு கொள்ள இருக்குது அப்படின்னு. அது மாதிரி ஒரு கணவனை ஒரு பொஞ்சாதி என்ன கணவன் இப்படி இப்படி எல்லாம் தொடர்பாக இருக்கிறார், இப்படி செஞ்சா அப்படி செஞ்சான்னு சொல்லி அவள் ஒன்று சொல்றா இருந்தால் அதுக்கு சாட்சி தேவை. அந்த சாட்சியங்கள் நிரூபிக்கப்படாட்டி என்ன சொல்யூஷன், என்ன அதுக்கு மாற்று பரிகாரம் என்னாது?
அருமையான சம்பவம், நீங்க கவனமா கேளுங்க. இஸ்லாமிய ஆட்சி செய்யற வேலைகள் தான் இதெல்லாம். இது சாதாரணமான இஸ்லாமிய ஹிலாபத் இல்லாத இடத்துல செய்யலாம். இஸ்லாமிய ஆட்சி இருக்கிற அந்த சபையில சில நேரத்துல ஒரு கணவன், அல்லாஹ் காப்பாத்தணும் யாரையும், தன்னை மனைவி பிள்ளையாக நடக்கிறத கண்ணால நிரூபணமாக காண்றான். இப்ப அவரு முறைப்பாடு செய்யணும், இஸ்லாமிய ஆட்சி பீடத்துக்கு வந்து முறைப்பாடு செய்வார். இந்த முறைப்பாடு செய்யற நேரத்துல மனைவி சில நேரத்துல மறுத்தால் இவருக்கு சாக்கியில் ஒரு மட்டும் தான் கண்டுகிறார். இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ஹிலால் இப்னு உமையா என்ற ஒரு சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஹிலால் இப்னு உமையா என்ற ஒரு பிரபல்யமான சஹாபி அவர் ஒரு முறைப்பாடு வந்து செஞ்சார். அவர் இஷாவுடைய அந்த இருட்டான நேரத்துல அவர் வீட்டுக்கு போனால் அந்த மனைவி இன்னொருவரோடு விபச்சாரம் செய்யறத கண்ணால காண்றார். அவர் வந்து சொல்றார், நான் கண்ணால கண்டது மட்டுமல்ல காலாலும் கேட்டேன் பேசினத்த அப்படி என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இவர் சொல்றாரு. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களுக்கு 4 சாக்கிக்கிறாங்க, 4 சாக்கி இருக்குதான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நபியே, என்ன கண்ணால கண்டதுக்கு மேல 4 சாக்கி என்னதுக்கு யார சொல்ல, நான் தானே கண்டேன் யார சொல்லலாம், என் மனைவியை நான் சும்மா குற்றச்சாட்டுவேன். 4 இல்லை 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 இல்லை, உங்கள்கிட்ட 4 சாக்கி மட்டும் இல்லை என்றால் படுதூறு குற்றத்தின் அடிப்படையில உங்களுக்கு முதுகுக்கு 80 கசேரி அடிச்சுதான் ஆகுவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 80 கசேரி அடிப்பேன். இப்ப இவரு நான் முறைப்பாடு செய்யணுமான இடத்துக்கு போய் முறைப்பாடு செய்ய என்றால் இப்படி ஒரு முறைப்பாடு செய்யாட்டு எனக்கு மாலோமே இல்லாத தலாக் பெறுவதாக இருந்தால் நபியோட சபைக்கு போகணும். அந்த காலத்துல, இந்த காலத்துல காலிக்கோட் மாதிரி, அந்த காலத்துல ரசூலோட சபை. நான் வைத்து அல்லாஹ்வுடைய நபி கிட்ட இதை சொல்லணும். எப்படி சொல்றது? கண்டத்தை தான் சொன்னாரு. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி திருப்பி சொன்னாங்க, நான் அட்டிப்பேன் உங்களுக்கு கசையடி, நீங்க அந்த தண்டனை பெற்றுத்தான் ஆகணும், நீங்க நிரூபிக்கப்படாது. அப்பதான் இவர் அல்லாஹ்ட்ட ஆதரவு வச்சாரு. ஹிலால் இப்னு உமையா என்ற சஹாபி, அல்லாஹ் என்ன முதுக பாதுகாப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் நீங்க உண்மையானவராக இருந்தால் உங்களோட முதுக அடியிலிருந்து காப்பாத்துறதுக்குரிய ஒரு வழியை சொல்லுவானல்லான்னு சொல்லி ஆதரவு வச்சு கொண்டிருந்து கொள்ளதான் சூரத்து நூறுட இந்த வசனங்கள் இறக்கப்பட்டது. என்ன வசனம்? 6வது வசனம் 7வது வசனங்கள் நீங்க எடுத்து குர்ஆன் படிச்சு பாருங்க. வல்லதீன யர்மூன அஸ்வாஜஹும், இவரெல்லாம் தந்த மனைவிய விபச்சாரம் செய்தார் என்று குற்றம் சுமத்தினார்களோ, ஆனா வலம் யகுல்லஹும் ஷுஹதாஉ இல்ல அன்ஃபுஸஹும், அவங்கள தவிர இல்ல அன்ஃபுஸஹும், அவங்க கண்டத்தை தவிர அவங்களுக்கு 4 சாட்சி ஒண்ணும் இல்ல. நேரடியா அவங்க கண்ட இதுதான் 4 சாட்சி இல்ல. இப்படியான சந்தர்ப்பத்துல 4 சாட்சி இல்லாட்டி படுதூறு குற்றத்துக்கு அந்த அடிப்படையில் அடிபடுவாகும். அப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டால் அல்லாஹ் அந்த அடியிலிருந்து காப்பாத்துறதுக்கு வேறொரு உத்தியை கையாளுமாறு அல்லாஹ் தஆலா சொல்லித்தார். அதான் இந்த சட்டம். இதுக்கு சொல்ற லிஆன் என்று சொல்லி, லிஆன் அவங்களையே அவங்க சபிச்சு கொள்ற சப்ஜெக்ட் உண்டு. அப்ப அந்த கணவனை இஸ்லாமிய ஹிலாபத்தை அப்படி அழைச்சி மனைவியை அழைச்சி விசாரிக்கிறார். விசாரிக்கிற நேரத்துல இந்த கணவன் சொன்ன செய்திய 4 சாக்கி எப்ப தேவைப்படும்னா அந்த மனைவி மறுத்தான். அந்த மனைவி மறுக்கல்ல, இவர் குற்றஞ்சுமத்தினுடைய நான் அப்படித்தான் நடந்து கொண்டேன், என் மேல தப்புதான் அப்படி என்று அப்படி சொல்லினா அப்ப இவருக்கு அந்த கசையடி கிடைக்காது, என்ன அவர் தப்புன்ற உறுதி ஆயிடுச்சு. ஆனா அவன் அந்த பொம்பளையற்ற ரசூலா விசாரிச்ச டைம்ல பெஸ்ட்டுக்கு மறுத்தா, நான் அப்படி நடந்து கொள்ளல. ஹிலால் இப்னு உமையா சொல்ல நடந்தா இப்படித்தான் நடந்தான். இவருக்கு 4 சாக்கி இல்ல, அவன் மறுக்கிறான். சட்டப்படிக்கு 80 கட்சி அடி கொடுமை இருக்கு. அடி படாம இருக்கிறதுக்கு இஸ்லாம் செஞ்ச சொல்யூஷன் தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இருக்கிறான். எவரெல்லாம் தண்ட மனைவிக்கு படுது இப்படி ஒரு செய்தியை சொல்லி அவருக்கு சாக்கி இல்லாட்டி ஃபஷஹாதத்து அஹதீம் 4 ஷஹாதாத்தின் பில்லாஹ், அந்த மனைவி அங்க வைக்கிற, கணவன் இங்க வச்சுட்டு இஸ்லாமிய ஆட்சி கிலாபத்துக்கு இந்த காலிக்கோட் மாதிரி இருக்கிற இடத்துல வச்சு அந்த கணவனுக்கு சொல்ற, நீங்க 4 முறை அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்றது உண்மை அப்படி சொல்லணும். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்லும் செய்தி உண்மையானது, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்லும் செய்தி உண்மையானது,
அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்லும் செய்தி உண்மையானது அப்படி என்று 4 முறை இந்த மாதிரி சாட்சி சொல்லிட்டு 5வது முறை சொல்லணும் வல் ஹாமிசத்து அன்ன லஅனத்துல்லாஹி அலைஹி இன் கான மினல் காதிபின். நான் பொய் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய லானத் எனக்கு உண்டாகட்டும் என்று தன்னை சபிச்சு கொள்றேன். டேஞ்சர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சபிக்க கொள்ள 5வது முறை நான் சொல்றது பொய்யாக இருந்தா எனக்கு அல்லாஹ்வுடைய பதுவா உண்டாகட்டும் அப்படி என்று சொல்ல முந்தி தக்குல்லா நீங்க அல்லாஹ் பயந்துக்கோங்க அப்படி என்று ஒரு வார்த்தை சொல்லுவாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இவரை உறுதிக்கு மேல் உறுதி என்றதுனால நான் பொய் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய லானத் எனக்கு உண்டாகட்டும் அப்படி சொன்னான். இப்படி சொல்லிட்டு அவன் மௌனமாக இருந்தா அந்த மனைவிக்கு ஹத்து நிறைவேற்றப்படும், அடிபடும். அந்த திருமணம் முடித்ததற்கு பின்னால் விபச்சாரம் செய்ததன் அடிப்படையில் மரணம் நல்ல கொடுக்கப்படும். மௌனமாக ஏற்றுக்கொண்டான். இல்ல அவன் என்ன சொல்றான், நான் அப்படி நடக்கல, என்ன செய்யறது? அப்ப இவர்கிட்ட முதுகும் பாதுகாக்கப்படும். இவர் பத்வாவை செஞ்சு சாட்சி சொல்லிட்டு நான் 5வது முறை எனக்கு அல்லாட லானத்துண்டாகட்டும் என்று சொல்றாங்க. உலகத்துல அடியை விட ஆபத்தான அல்லாட பத்வா வந்து அதோடு இஸ்லாம் அவருக்கு ஒண்ணும் செய்யாது. இப்ப அந்த பொம்பளை என்ன செய்யணும்னா அவன் சொல்லணும், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் இப்படி நடந்து கொள்ளவில்லை என்று 4 முறை சொல்லிட்டு 5வது முறை அவர் சொல்லுவா, நான் அப்படி நடந்து கொண்டேனாக இருந்தால், இவர் சொல்றது உண்மையாக இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கோபம் எனக்கு உண்டாகட்டும். இந்த ஆம்பளைக்கு சொல்ல அல்லாஹ் லானத்து, இந்த பொம்பளைக்கு சொல்ல அல்லாஹ்வுடைய கதப், அல்லாஹ்வுடைய கோபம் எனக்கு உண்டாகட்டும். இது விளையாட்டில் இது. இந்த மாதிரி சொன்னால் அந்த பொம்பளை அதோட அவருக்கும் அடிபடாது, அது நிறைவேற்றப்படாது, இவருக்கும் அடிபடாது. 2 பேரும் அல்லாட பார்வையில் அப்படி அல்லாட முடிவுல விட்டுடுற 2 பேரும். இஸ்லாமிய ஆட்சி தண்டிக்காது, விட்டுடுறது. அவங்களை சபிச்சு கொண்டாங்க, விட்டுட்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, ஹிலால் இப்னு உமையாட சம்பவத்துல ஆரம்பத்துல இப்படி சொன்னா அந்த பொம்பளை கடைசி கட்டத்துல இல்ல நான் அப்படி தப்பாக நடந்து கொண்டேதான் ஏற்றுக்கொண்டதாக ஹதீஸ்ல வருகிறது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உண்டு கணவன் மனைவிக்கு இடையில நடந்தால் இஸ்லாம் சொல்ற தீர்வு, அந்த கணவன் இந்த மனைவி இப்படி நடந்து கொண்டதாக சொல்லி கடைசியில இவரும் சபிச்சுக்கொண்டு அவனை சபிச்சுக்கொண்டு இந்த லிஆன் என்ற நிலைமை நடந்தால் இஸ்லாம் சொல்ற தீர்வு என்ன தெரியுமா? 2 பேரையும் உடனடியாக பிரிச்சிடணும். அதுக்கு பின்னால் அவங்க 2 பேருக்கும் எக்காலம் கொண்டும் வாழ இயலாது, சேர்ந்து வாழ இயலாது. குற்றம் சுமத்தி இது மாதிரி ஒரு தீர்வு நடந்தால் அந்த 2 பேருக்கும் சேர்ந்து வாழ இயலாது, 2 பேரையும் பிரிச்சுடும் இஸ்லாமிய கிலாபத். கண்ணியமான சகோதரர்களே, பொதுவாக தலாக்கை பொறுத்த வரைக்கும் தலாக்குல 3 சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஒரு கட்டத்தில் ஒருத்தர் தலாக் சொல்றதுக்கான மனைவிய தலாக் சொன்னால் அந்த மனைவி இதா இருப்பா. இதா இருக்கிற நேரத்துல வயிற்றுல பிள்ளை இருந்தால் பிள்ளை பெரும்பறைக்கும் இதா இருப்பா. இல்லாட்டி அவன் 3 துப்புரவு காலம் இதா இருப்பா. அந்த 3 துப்புரவு காலம் இதா இருக்கிற காலம் முடியறதுக்கு இடையில இந்த கணவனுக்கு விரும்பினால் அந்த பொம்பளை மறக்க மீட்டி எடுக்கலாம். தலாக்குல முதல் தலாக். அப்ப அந்த தலாக் இதா இருக்கிற நேரத்துல இவர் ஜீவராம்சம் என்ற அடிப்படையில் அவருக்கு சாப்பாடு செலவுகள் எல்லாம் கொடுக்கணும். ஏன் நல்லா அப்படி வச்சுக்கிறேன்னா, ஒரு முறை தலாக் சொல்லிட்டு அதுக்கு இடையில அந்த இதா முடிகிறதுக்கு இடையில விரும்பினா சேர்ந்து வாழலாம். இல்லாட்டி அந்த இதா காலம் முடிஞ்சால் அதுக்கு புறம் அவருக்கு வாழலாம். ஏன் அப்படி வாழ்றதா இருந்தா மீண்டும் ஒரு புதிய அக்குதொன்று நடத்தி கொண்டு புதிய திருமண ஒப்பந்தம் செஞ்சுதான் அதை வாழணும். அப்ப வாழ்க்கையில 3 சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அப்ப ஒரு கட்டம் முடிஞ்சிட்ட, இப்ப சேர்ந்து வாழ்றாங்க. சேர்ந்து வாழ்ற காலத்துல மீண்டும் பிரச்சனையாகி அதுக்கு பின்னால் இவர் தலாக்கண்டு சொல்றாரு. அப்ப பிரிஞ்சு வாழக்கொள்ள, அப்ப மீண்டும் அவருக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும். அவ இதா இருப்பா. இதா முடிகிறதுக்கு இடையில ஆட்டோமேட்டிக்கா சேர்ந்து வாழலாம். முடிஞ்சால் அதுக்கு பின்னால மறுக்க வாழணும் நினைச்சால் அவருக்கு அந்த புதிய ஒரு ஒப்பந்தம் செஞ்சுட்டு வாழலாம். இப்ப வாழ்க்கையில 2 பாயிண்ட்ஸ் முடிஞ்சாச்சு. அண்ணன் இருக்கிற பேலன்ஸ் ஒன்றுதான். இன்னொரு சந்தர்ப்பம் ஒரு 10 வருஷத்துக்கு பின்னால 20 வருஷத்துக்கு பின்னால மறுக்க ஒரு தலாக் கண்டு விட்டுறாரு. கண்ட்ரோல் இல்ல வாய். கண்ணியமான சகோதரர்களே, பொய்க்கும் தலாக்குன்னு சொல்ல இயலாது. பரிகாசத்துக்குமா நீங்க தலாக் உங்களுக்கு சொல்ல இயலாது. தலாக் என்ற டேஞ்சரான விஷயம். அனைவர் தலாக்குன்னு சொல்லிட்டாரு, சொன்னால் அவ்வளவுதான். 3வது பாயிண்ட்ஸ் முடிஞ்சால் அதோடு அவ பிரிஞ்சிடணும்.
இத்தா இருக்க டைம்லயோ இத்தா முடிஞ்சதுக்கு பின்னாலேயோ லைஃப் டைம் அவருக்கு எடுக்கலாது. அல்லாஹ் ஒரு நிபந்தனை போடுறான். இவருக்கு ஒரே ஒரு நிபந்தனையோட தான் எடுக்கலாம், மறுக்க முடிக்கலாம். 3 தலாக் முடிஞ்சா மறுக்க எடுக்கலாது. நிபந்தனை ஒன்று இருக்கிறேன்டா, அந்த பொம்பளை இத்தா முடிஞ்சதுக்கு பின்னால் அவவோட வேறொரு ஆளொண்டு விரும்பி வாழணும். நடிப்புக்காக இயலாது. மாப்பிள்ளை ஒன்ற பொய்க்கு சமக்க இயலாது. ரெடிமேட்டா கொண்டு வர இயலாது. கண்ணியமான சகோதரர்களே, அடைய 3 தலாக் முடிஞ்சிடா, அதே பொம்பளை தான் நான் முடிக்கிறது மாட்டேன். வாய் கண்ட்ரோல் இல்லாம நான் அவசரப்பட்டேன். கோபம் எனக்கு கொந்தளிக்குது. அவையத்தான் எனக்கு முடிக்கணும், வேற சரி வராது. எனக்கு என்ன செய்யறது? 3 தலாக் முடிஞ்சா மறுக்க எடுக்க இல்லாத, இன்னொருத்தரை முடிக்க வைக்கணும். இன்னொருத்தர் முடிச்சுட்டு தான் அந்த முடிச்சதுக்கு பின்னால அவர் சேர்ந்து வாழணும் பண்ணி முடிக்கிறாரு. அதுக்கு பின்னால அவங்க 2 பேருக்கு பிரச்சனை ஏற்பட்டு அங்க டிவோர்ஸ் ஏற்படுது. அப்படி என்றால் அப்ப இவருக்கு மறுக்க சான்ஸ் வருது, இவருக்கு முடிக்கலாம். இவர் சான்ஸ் எடுக்கணும்ன்றதுக்காக வேண்டி ஒரு ஆளை சமக்கேலாது. போய் மாப்பிள்ளை உண்டு, கொஞ்ச நாளைக்கு நீ இருந்துட்டு தலாக் கொண்டு சொல்ல, நான் முடிச்சு கொடுத்து சமக்கேலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅனல்லாஹுல் முஹல்லில், இவன் பொய் மாப்பிள்ளையாக வந்து இன்னொத்தனுக்கு முத்தலாக்கு பின்னால சான்ஸ் எடுத்து கொடுக்கணும்ன்றதுக்காக வேண்டி நடிச்சு கொண்டு முடிக்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய லானத் அவனுக்கு உண்டாகட்டும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்கள், இதெல்லாம் சட்டதிட்டங்கள். சூரா அன்-நூர் ஒரு அருமையான அத்தியாயம். நீங்க அடுத்த கிழமைக்கு வந்தா இதை விட ஒரு அருமையான அத்தியாயம், தேவையான விஷயங்கள் இருக்கு. அல்லாஹு தஆலா சொல்றான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய அருளும் ரஹ்மத்தும் உங்களுக்கு இல்லை என்று இருந்தால் ஹிலால் இப்னு உமையா மாதிரி ஆளுக்கு அடிதான் பட்டிருக்கும். அல்லாஹ் சொல்யூஷன் தந்தான். அல்லாஹ் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரதுக்கு ஒரு வழிமுறையை கற்று தந்தான். அதான் லிஆன் என்று சொல்கிற சட்டத்திட்டம் ஃபிக்ஹ்ல. இதுக்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா சூரா அன்-நூர்ல 11வது வசனத்தில் இருந்து 21வது வசனம் வரைக்கும், 11ல இருந்து 21 வரைக்கான 10 வசனங்களை அல்லாஹ் ஆயத்தாக அடுக்கடுக்காக இறக்கினான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட படுதூறு சொல்லப்பட்ட நேரத்துல அதுவும் அந்த விபச்சாரம் செஞ்சாரு, இப்படி நடந்தாங்க, தகாத முறையில் நடந்தாங்க என்று ஆயிஷா நாயகி படுதூறு சொல்ற இடத்துல அது நீண்ட சம்பவம். அந்த சம்பவத்துல ஆயிஷா நாயகி தூய்மையான பெண்மணி தான் என்று, அவை நிரபராதி என்று அல்லாஹ் தூய்மைப்படுத்தி இறக்கின வசனங்கள் தான் இந்த 10 வசனங்களும். நாங்க அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி நாங்க பார்ப்போம். எனவே சூரா அன்-நூர்ல மிக அருமையான அல்லாஹ்வுடைய தனித்துவம், அல்லாஹ்வுடைய வஹ்தானியத், ஒழுக்கவியல், பிள்ளை வளர்ப்பு, இது பல்வேறுபட்ட விஷயங்கள் எல்லாம் இது பேசுறான். ஒரு தொடர்பாடமாக போகும் இன்ஷா அல்லாஹ். நான் ஓதி காண்பித்த அந்த வசனங்கள், விளக்கம் சொல்ல வசனங்கள் நீங்க டிரான்ஸ்லேட் எடுத்து பாருங்க, நீங்க மொழிபெயர்ப்படுத்தி வாசிச்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மேலதிக விளக்கமாக அமையும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு மறுபடியும்.